கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் அவார்டட் பூட்டான்ஸ் ஹையஸ்ட் அவார்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கியால்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூட்டானின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் ட்ரக் கியால்போ விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அவார்டை பற்றி 2021 நமக்கு இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பிரதமர் வந்து அங்கே ஒரு 2 நாள் அரசு முறை பயணமாக போயிருக்காரு. ஸோ அதனால இப்போ அந்த அவார்டை அவர் கையில் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த பேக்ரவுண்ட். அடுத்தது, ஆஸ்ட்ராய்ட் 2005 EX-296 இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுங்கோள் 2005 EXS 296 யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஸோ இந்த குறுங்கோளுக்கு யாரோட பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அவங்க தான் இந்த ஒரு பெயர் மாற்றம் அப்படிங்கிறது செஞ்சுருக்காங்க. இந்தியாவோட ஒரு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸாக இருக்கக்கூடிய ஜெயந்த் மூர்த்தி இவரோட பேரில் தான் இந்த ஆஸ்ட்ராய்டை வச்சிருக்காங்க. ஓகேவா? 2000 EX-296 அப்படிங்கிறத 2005 EX-296 அப்படிங்கிறத ஜெயந்த் மூர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த பெயரை மாற்றிருக்காங்க. இதை பற்றின விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். அடுத்தது, ஹூ வில் பி த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அயர்லாந்து? அயர்லாந்தின் இளம் பிரதமராக யார் பதவியேற்க உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா சைமன் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் 37 வயதில் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறார். சரிங்களா? அடுத்தது, who has been selected as the flag bearer for India at Paris Olympics 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடியேந்தி செல்ல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சரத் கமால் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சரத் கமால் அப்படிங்கிறவர் நமக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட 19வது ஃபிளாக் பியரராக இருக்க போறார். ஓகேவா? ஸோ இது 19வது ஒலிம்பிக்ஸில் இந்தியா கூட ஏந்திட்டு போகக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரத் கமல் அவர்கள். சரியா? லாஸ்ட்டாக, இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் த லேண்டிங் மிஷன் ஆஃப் த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள், வாட் இஸ் இட் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த மறுபயன்பாடு விண்கலத்தின் பெயர் என்ன? மறுபயன்பாட்டு விண்கலத்தின் பெயர் என்ன பார்த்தோம்னா புஷ்பக் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய 2வது டெஸ்டிங் அப்படிங்கிறது, பரிசோதனை அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கும் கர்நாடகாவில். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம டிஎன்ஏலே பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.